அம்மாக்கு இந்த ஒரு பேர் விட்ட வேற எந்த பேரும் தெரியாது போல. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஷ். வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, போதுண்டா சாமி நீ அழுவாத, நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல அவங்க இப்படி பண்ணவே இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் எல்லாத்தையும் விட்டு வெளில வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரு, எப்படி பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தா அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிஜே பார்வன் கமுதின் ஒரு இன்டர்வியூ சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூல நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது அதோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போன வீடியோல நிறைய பார்த்திருப்போம், அதோட கண்டினியூஸா அதை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்டர்வியூ வேற ஆட் ஆயிருக்கு, அந்த இன்டர்வியூ நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா பாரு கமுதியோட இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல நிறைய வந்து வன்மத்தை காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். சரி, ஒருத்தர் தான் வன்மத்தை காட்டுவாங்க, சரி கமுதினா செவனி இருப்பாரு பார்த்தா அவரு கொஞ்சம் வன்மத்தை காட்டியிருக்காரு. அவர் கமுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்ல இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார் மியூசிக்ல ஒன்னு பண்ணிருக்காரு, அங்க போய் ஒன்னு சொல்லியிருக்காரு. இது எது உண்மை, இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதுதான் சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு கமருதீன். இது பாத்தீங்கன்னா பாருதான் இந்த கொஸ்டின் எழுதி கொடுத்து ஆன்சர் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கமருதீன் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், யோசிச்சு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். பாருவை எந்த இன்டர்வியூ கூப்பிடாதனால இப்போ வந்து பாரு வந்து அவங்க சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் அந்த கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்து பாருவை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இப்ப பாரு பத்தி ஒரு தப்பா ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை கிளியர் பண்றாங்களா, கிளியர் பண்றது இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அது கிளியர் பண்றாங்களே, நார்மலா கிளியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஃபுல்லா வன்மத்திலே கிளியர் பண்றாங்க தான் சொல்லணும். ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரைட்டு எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு இவங்க அதை சொல்றாங்க, பாரு சொல்றாங்க நாங்க தான் ரைட்டு மத்தவங்க தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்னன்னா இன்னொரு கப்பல்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க தான் ரைட்டு மத்தெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பிக் பாஸ் விட்டு வரல இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன திருந்தாம சுத்திட்டு இருக்காங்க. எப்படா மாற போறீங்க, ரெண்டு பேரும் மாத்தி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இன்டர்வியூ கொடுக்கறது இல்லாம இன்னும் வர ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். சோ இப்போ வந்து பாரு கமுதி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. பாரு நான் கரெக்டா எழுதி கொடுத்துருக்காங்க, கரெக்டா எழுதி இதை அப்படி பேசு இதை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா தெரியுது, அப்படியே தெரியுது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா விஷயத்தையும் போட்டு தான் கலந்து போட்டிருக்காங்க. இதுல பாரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு தப்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இப்ப பார்த்தவங்க தான் இப்ப வந்து ட்விட்டர் இருந்தா சரி, இன்ஸ்டாகிராம்ல இருந்தா சொல்லி போட்டு பாரு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாரு போன ஒரு ஷோ கூட அவங்க ஒழுங்கா ஃபுல்லா இருந்தது இல்லையா. குக் வித் கோமலே இருந்தாலும் சரி, சர்வேர் ஷோவா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஒவ்வொரு கிளிப்பா எடுத்து போறாங்க. பார்க்கும்போது என்னடா அது அப்படின்னு அளவுக்கு பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப பாரு பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா அந்த ஃபேன்ஸ் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ஃபேன்ஸ்ல என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த பேரை விட்ட வேற எந்த பேர் தெரியாது போல, எதுக்கத்தால் திவ்யா 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர இப்போ வந்து சோ கால்டு டைட்டில் வின்னர் அதுக்கப்புறம் திவ்யா, இதுக்கப்புறம் விக்ரம், இவங்க பேர் மட்டும் தான் வாயில வருது. விக்ரம், கனி, அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யா தான். திவ்யா ஒரு கப்பு வாங்கினதுக்கு வன்மத்திலே இருக்காங்க, இன்னும் பொறாமையிலே தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க அந்த உள்ளே இருந்தாலும் கப்பு உங்களுக்கு போயிருக்காது, அது மட்டும் நல்லா தெரியும். பாருவே நாளையில ஃபைனலிஸ்டா இருந்திருந்தாங்கன்னா அப்பயும் கப்பு பாருக்கு போயிருக்காது, அது 100% எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இவங்க வந்து இப்ப டைட்டில் வின்னரை பார்த்து பொறாம பண்ணி வன்மத்துல சுத்திட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் அதெல்லாம் எதுவுமே ஞாபகத்துக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன், எனக்கு ஏன் இந்த பாராட்டு விழா, எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க, என்ன விடுங்க, நான் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் இப்போ வந்து அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து நான் பண்ண தப்பு இல்ல, நான் தான் பிக் பாஸ் அப்படிங்கிறாங்க. சோ இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. பாரு வந்து இப்போ வந்து நான் வெளில போறேன், இனிமேல் நான் இதை மறக்கணும், நான் அடுத்த ஸ்டெப் போறேன் சொல்லிட்டு இன்னும் இங்கே உட்காந்து அதே இன்டர்வியூ, அதே பிளேஸ், அதே டைலர், அதே வணங்க. அவங்க வந்து ஆட்களை தான் மாத்துறாங்க, ஆனா இடத்த மாத்த மாட்டாங்க. ஒவ்வொரு ஆங்கரா கூட்டு வந்தாங்க, சரி ஆங்கர் வேணா அவங்களுக்கு தனியா காசு கொடுக்கணும், இவர் தான் நம்ம ஈஸியா வந்துடுவான்னு சொல்லிட்டு இப்ப கமருதத்துக்கு வச்சு உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லணும். நீங்களே நல்லா பார்த்துட்டு தான் தெரியும், பாருவா எந்த சேனலையும் இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ரெட் கார்டு ஞாபகம் இருக்கா, ரெட் கார்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும். ஏன்னா எந்த இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. சரி நம்மளால எங்கேயும் சொல்ல முடியாது, நம்ம சேனல் நம்மளே ஏதோ கொஸ்டின் எழுதுவோம், ஆன்சர் எழுதுவோம், நம்மளே பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இப்படி இல்ல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இன்னும் ஓகே. இது நான் வந்து இப்ப பாரு கம்பெனி சேர்ந்த இன்டர்வியூ இருந்துச்சு. இப்போ வந்து ஃபேன்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒருத்தங்க என்கிட்ட ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்க சைடே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தா தெரியும், பிக் பாஸ்ல உங்க சைடு தான் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் நல்லதா பேச உங்கள்ட்ட இருந்து சண்டை தான் வரும். ஸோ அதனாலதான் உங்கள்ட்ட யாருமே வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு போறவங்களா, வாய்ப்பே இல்ல. அறா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த இது இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூ வரைக்கும் சொல்றாங்க, நானும் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ வந்து இன்டர்வியூ சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண அவங்க சைடே போக மாட்டாங்களாம். இது பிக் பாஸ் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். திவ்யா வந்து எவ்வளவு ட்ரிகர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். இவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க, நான் வந்து அப்படி ட்ரிகர் பண்ணாதானே கத்துவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கு பிடிக்காத சைடு போக மாட்டாங்க. நாம கதை போய் பேசலாம், அது ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து யாராச்சும் இப்ப சோகத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அவங்க வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன், என்ன வந்து இப்படி பண்ணி என்ன வெளில அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து சோகத்துல இருந்தா பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் யாராச்சும் அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எட்டி உதச்சது. இல்லை இவங்க வன்மத்தில் சுத்த மாட்டாங்களா, யாரையும் வச்சு அதெல்லாம் மறந்துடுவாங்களாம். இப்போ உள்ள வச்சு நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் மறந்துடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மறக்கல. அது மட்டும் இல்லை, இவங்களுக்குலாம் அவ்வளோக்குலாம் பேச தெரியாதா. அந்த கார் இன்சிடென்ட் பத்தி பேசுறாங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பேச தெரியாதா. யாரு இவங்களுக்கு பேச தெரியாது. பிக் பாஸ் லைவ் பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்து பிக் பாஸ் லைவ் போது ஆஃப் பண்ணிட்டு போன அளவுக்கு பேசிட்டு இருந்தவங்க இவங்க மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு பேசவே தெரியாதா, ஏதோ இவங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வராதான். ஸோ அதான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பாரு. அப்புறம் அந்த கார் இன்சிடென்ட்ல எல்லாமே இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். இவங்களை வச்சு இவங்க எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டாங்களாம். திவ்யா, விக்ரம், சபரி, அரோரா, சுபிக்ஷா, வினோத் இவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஏமா நீ அங்க இவங்க பண்ண தப்பு பெருசா தெரியல, அவங்க யூஸ் பண்ணியதாக பெருசா தெரியுது. அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா இவங்கள விட யாருமே பிக் பாஸை யூஸ் பண்ணல தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு இப்படி பண்ணிட்டு அவங்க வேலை முடிச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களை கழட்டி விட்டு அப்புறம் எங்கிட்ட போயிட்டு இவங்கள்ட்ட பேசி இவங்க வேலை முடிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வேலையை முடிச்சு விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து யாருமே யூஸ் பண்ணாம விளையாண்டுட்டு இருக்காங்களா, மற்றபடி டைம் எல்லாமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ வந்து ஓப்பனா மாட்டிடுவாங்க. ஓப்பனா ஒரே இன்டர்வியூல ரெண்டு வார்த்தை மாத்தி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, அவங்களால நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே நான் வந்து திவ்யா, விக்ரம், சபரி, கனி இவங்களால நான் மறக்கவே மாட்டேன். இன்டர்வியூச்சும் மாத்தி மாத்தி கொடுத்து மாத்தி மாத்தி சொல்லுங்க, நம்ம சாண்ட்ரா மாதிரி இன்டர்வியூச்சும் மாத்தி மாத்தி சொல்லி நம்ம சாண்ட்ரா பேசுற மாதிரி மாத்தி மாத்தி கொடுங்க. ஆனா ஒரே இன்டர்வியூல நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா நான் எங்க போறது. அது மட்டும் இல்லாம நான் வந்து யாரு கூட டச்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்ல உள்ள இருந்தவங்க யாரு கூட டச்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரு ரியல் உண்மையை சொல்ல போலாம், அவங்க தான் இவங்க கூட டச்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாம இனிமேல் இவங்க கூட டச்ல இருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9ல இருந்தாங்க யாருமே பாரு கூட டச்ல இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் தவிர கமருதீன், அவர் மட்டும் டச்ல இருக்காரு இப்போ. ஏன்னா நீங்களே பார்த்தோன்னே வர வீடியோ எல்லாம் ஃபுல்லாவே கமருதீன் பாரு அவங்க ரெண்டு பேர்த்த வீடியோ அப்படிதான் வந்துட்டு இருக்கு. பட் மற்றபடி எந்த வீடியோ வரல. அதுவும் பாருவோட எந்த இதுக்கும் கூப்பிடுறது இல்லை போல எந்த ஷோக்குமே. இதுல நிறைய பேர் பாரு ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்கு ஃபினாலே வந்தீங்க. இதை பார்த்தீங்கன்னா யாரு கூட சேர மாட்டாங்களா, பிக் பாஸ் சீசன் இல்லை யாரு கூட சேர மாட்டாங்களா. இவங்க எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் இது இருக்கு, மறக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனா அவங்க மறந்துட்டாங்க, மறக்கல ஆனா மறந்துட்டாங்க. ஸோ இந்த என்ட்ரி அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைட்டில் வின்னர் மேல அவ்வளோ பொறாம பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு சோ கால் டைட்டில் வின்னர் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் பத்தி எனக்கு கட் பண்றேன் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திவ்யா மேல இவ்வளவு வன்மம் இவ்வளவு பொறாம இருக்கிறது இருக்கும்ல, காட்டாஸ்ல பண்ண சம்பவம் அப்படி அது இருக்கும்ல, அந்த பொறாம அந்த மண்மோனம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க டைட்டில் வின்னரியா, ஒரிஜினல் கப் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்கள மாதிரி போட்டோல ஃப்ரேம் பண்ணி வைக்கல, ஒரிஜினல் கப் திவ்யாவோட ஒரிஜினல் கப் அவங்கள்ட்ட இருக்கு. திவ்யா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் ஒரிஜினல் கப் இருக்கு. அவங்கள மாதிரி போட்டோ ஃப்ரேம்ல டைட்டில் வின்னர் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரிஜினல் கப் இருக்கு. ஸோ பராம இருக்கலாம், தப்புல. ஏன் அந்த அளவுக்கு பராம இருந்தாலும், ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் கூட மேல வந்து அந்த ப்ரொமோ தான் ஓடிட்டு இருக்கு. ரெட் கார்டு ப்ரொமோல திவ்யா சொல்லியிருப்பாங்க, ஏய் வெளில போகும் முதல்ல, அந்த டைலாக்கா இருக்கட்டும். அப்புறம் காலாங்கத்து வந்து இவ்வளவுதான் உங்க வாழ்க்கை போச்சு இப்ப அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அந்த இதை போட்டுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் மறக்கல, மறந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா ஷோலையும் போட்டு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏமா நீ ஒரு ஷோல போனா ஒழுங்கா இருக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். சரி, இந்த பிக் பாஸ் கொண்ட தளத்தாச்சும் வருவீங்களா இல்ல வர மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க தோணுது. இந்த ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வர வேணாம், அதான் நல்லது, கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போட்டும், ஏன் வந்துகிட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்ப பிக் பாஸ் கொண்டாட்டத்திலயும் இவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து ஒரு நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் இல்ல அன்னைக்கே வந்து போடுவாங்க, பிக் பாஸ் கொண்டாட்டம் நடந்துட்டு ஏன் போல அப்படின்னு கேட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் பார்த்தா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க கூப்பிட்டாங்க, எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க கொஞ்சம் இதை ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போறது எனக்கு விருப்பம் இல்லை, அங்க இருக்க சில பேர்த்த நான் பார்க்கணும்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லி இவங்க வீடியோ போறதுக்கு ஆகாது, போட்டுருவாங்க. அதெல்லாம் ஸோ நீங்க எல்லாம் கேட்பீங்க, ஏன் ப்ரோ இந்த பார்வையை பத்தியே பேசிருக்கீங்க கேட்டுங்க. பாரு அந்த அளவுக்கு பண்றாங்க, நம்மளே இன்னும் நினைச்சாலும் விட மாட்டாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் ஃபுல்லா பார்த்துருக்கோம், பார்த்து அவங்க போய் சொன்னும் போது நம்ம வந்து அந்த இடத்துல சும்மா இருக்க கூடாதுல, அதனால தான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பார்வை பத்தி. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்திருக்கு. இங்க வந்து ரியல் கப்புள் இன்டர்வியூ கொடுத்தாங்க, அங்க வந்து ரியல் கப்புள்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல இவங்க அனுப்பிச்சுட்டா போய் அதை காட்டினா போய் இது போய் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ என்ன சொல்லிருக்காங்க, நாங்க தான் பிக் பாஸ் இருக்காங்க, அது யாருன்ட்டு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். சோ அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான். இவங்கள்ட்ட என்ன சொல்லு கேட்டா, அவங்க தயவு செய்து இவங்கள்ட்ட சொல்லி தான் நிறுத்திருங்க, பிக் பாஸ் முடிச்சு போச்சு, நிறுத்திருங்க. ஏன் அவங்க டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க மணி பாக்ஸ். இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப திவ்யாக்கு டைட்டில் கிடைச்சிருச்சு, கானா வினோத்துக்கு மணி பாக்ஸ் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரோராக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சிருச்சு. இது ஏன்னா இந்த மூணுமே இவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறாம. ஏன்னா உங்களுக்கே தெரியும், காட்டாஸ் முடிச்சோடனே இந்த கார்ல
அது கால என்ன நடந்துச்சு அது பிரச்சனை இல்ல. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாரு சொல்லும் போதுதான் இப்போ வந்து இப்ப டிடிஎஃப் அரோரா வாங்கிட்டாங்க, அப்ப எலிமினேஷன்ல இந்த வாட்டி எவிட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரு. இருக்கலாமா வன்மோ, அதுக்கு இந்த அளவுக்கு குடன் கணக்கில் வச்சிருப்பீங்க வன்மோ. யாராச்சும் டிடிஎஃப் வாங்கினதுக்கு அப்புறம் எலிமினேட் பண்ணுவாங்களா? அது தெரியாம பாரு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்க இவங்க போகவே கூட நினைச்சவங்க எல்லாமே ஃபைனலிஸ்ட்ல இருக்காங்க. யாரே அவங்க போக கூடாது நினைச்சாங்க, திவ்யா போக கூடாது நினைச்சாங்க ஃபைனலிஸ்ட், அப்படி போக கூடாது நினைச்சாங்க ஃபைனலிஸ்ட், விக்ரம் போக கூடாது நினைச்சாங்க ஃபைனலிஸ்ட், அரோரா முக்கியமா அரோரா போகவே கூடாது நினைச்சாங்க ஃபைனலிஸ்ட். அவங்க வேணாதுங்கிறவங்க சொல்றவங்க எல்லாமே ஃபைனலிஸ்டா தான் இருக்காங்க. சாண்ட்ராவின் தான், சாண்ட்ராவும் போக கூடாது நினைச்சாங்க, அவங்களும் ஃபைனலிஸ்ட். அவங்க வேணாம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே ஃபைனலிஸ்டா வந்து நின்னுட்டாங்க. சோ அதனால இன்னும் வன்மம் அதிகமா இருக்கும். எத்தனை வீடியோ வர போகுதுன்னு தெரியல, பாப்போம், எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம், மறுபடியும் வீடியோ வரும், மறுபடியும் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து ரியல் கப்பிள்ஸோட வீடியோ வருது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய ரிவ்யூஸ், ட்ரோல்ஸ், ரோஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூவி அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.